இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் இன் C++. C++ லாங்குவேஜில் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்ட்ரீம்? ஸ்ட்ரீம் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸ் ஆர் ஃப்ளோ ஆஃப் டேட்டா. சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸ் ஆர் ஃப்ளோ ஆஃப் டேட்டா தான் ஸ்ட்ரீம்னு கன்சிடர் பண்ணுறோம் லாங்குவேஜில். சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னாக டேட்டா வரிசையாக மூவ் ஆகிற ப்ராசஸ் தான் ஸ்ட்ரீம்னு கன்சிடர் பண்ணுறாங்க லாங்குவேஜ் கான்செப்டில். நெக்ஸ்ட்டு அவுட்புட் ஆப்ரேஷன். இஃப் பைட்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் மெயின் மெமரி டு டிவைஸ், மெயின் மெமரியிலேருந்து டிவைஸுக்கு பைட்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் தான் அவுட்புட் ஆப்ரேஷன் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் மெயின் மெமரி டு டிவைஸ் அப்படிங்கிறது பிரிண்டராக இருக்கலாம், இல்லை டிஸ்பிளே ஸ்க்ரீனாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனி ஒன், இப்போ மெமரியிலேருந்து பிரிண்டருக்கோ டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கோ பைட்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த கான்செப்ட் பேர் தான் அவுட்புட் ஆப்ரேஷன். இன்புட் ஆப்ரேஷன். இஃப் பைட்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஃப்ரம் டிவைஸ்லேருந்து மெயின் மெமரிக்கு போகிற ப்ராசஸ் தான் இன்புட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. இப்போ டிவைஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கீபோர்டு. இப்போ கீபோர்ட்லேருந்து மெயின் மெமரிக்கு டேட்டா மூவ் ஆச்சுன்னா அந்த கான்செப்ட் தான் இன்புட் ஆப்ரேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க லாங்குவேஜ் கான்செப்டில். C++ ஹெடர் ஃபைல் iostream.h அப்படிங்கிறது தான் C++ உடைய ஹெடர் ஃபைல் ஆர் கிளாஸ் ஃபைல்னு சொல்லுவோம். இந்த iostream.h அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஃபைல் தான் பேசிக் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் ஆகுறது. இட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் தி cout, cin அண்டு cerr ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா C++ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்போ cout அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா cout அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டு அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் இன் சியில் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அதே ப்ராசஸ் தான் cout அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டு C++ லாங்குவேஜில் யூஸ் ஆகுது. அதேமாதிரி cin அப்படிங்கிறது இன்புட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரோக்ராமிங் இன் சியில் ஸ்கேன்ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதே ப்ராசஸை C++ லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் cin அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து cerr அப்படிங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன மாதிரியான எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத எரர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் cerr அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள். அப்படின்னா iostream.h அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஃபைல் தான் டிஃபைன் பண்ணுது இந்த மூணு ஆப்ஜெக்டையும், அதாவது cout, cin அண்டு cerr ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு cout ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இன்செர்ஷன் ஆப்ரேட்டர், இதுதான் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? C++ லாங்குவேஜில் வெறும் cout ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அவுட்புட் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதாவது ரைட்டிங் தி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ண வைக்க முடியாது. அப்போ cout ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் இன்செர்ஷன் ஆப்ரேட்டர் இது ரெண்டும் சேர்ந்து ப்ராசஸ் ஆனால் தான் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ப்ராசஸே C++ லாங்குவேஜில் நமக்கு ப்ராசஸ் ஆகும். அதேமாதிரி cin ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இந்த சிம்பிள். அப்போ cin ப்ளஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் ரெண்டும் சேரும்போது தான் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு C++ லாங்குவேஜில் நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் அடிஷன் டூ நம்பர்ஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு எப்படி C++ லாங்குவேஜில் அடிஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கு cin cout அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா #include iostream.h அப்படிங்கிற இந்த கிளாஸ் ஃபைலை நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். ஏன்னா இந்த iostream.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலை நம்ம டிக்ளேர் பண்ணால் தான் பேசிக் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனே ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனு. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிடுறோம். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். மூணுமே இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் ABC. இங்கே டேட்டா டைப் இன்ட்டுன்னு டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இப்போ cout அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ cout அண்ட் என்ன அப்படின்னா இன்செர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரெண்டு சேரும்போது தான் நமக்கு அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். இங்கே என்ன நடக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்னா என்டர் தி AB வேல்யூஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னென்னா cin ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இப்போ ஏன்னு கொடுத்துருக்கோம், அடுத்து திரும்ப எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் பின்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு A வேல்யூ கெட் பண்ணிக்கலாம், அடுத்து B வேல்யூ. அப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னாக்கா AB வேல்யூ ரெண்டு அடிஷன் ஆகி Cயில் ஸ்டோர் ஆகும். இது என்னென்னா எக்ஸ்ப்ரெஷன். ஓகேங்களா? அப்போ ABயில் என்ன வேல்யூ கொடுத்துருக்குமோ அது அடிஷன் ஆகி Cங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஃபைனலாக திரும்ப cout ப்ளஸ்ஸு
இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா சியோட வெளியே பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ அது சி வேல்யூஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே திரும்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சியோட வெளியே இங்கே என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்து திரும்ப இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு என்டிஎல்னு கொடுத்துருவோம். என்டிஎல்னா எண்ட் லைன், இந்த லைன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ கம்பைலேஷன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா என்டர் தி ஏபி வேல்யூஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. அவுட்புட்டு என்டர் தி ஏபி வேல்யூஸ்னு எடுத்துக்கும். நான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 5ன்னு கொடுக்குறேன். அடுத்து என்டர் பண்ணிவிட்டு 10ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குற 5 and 10 ரெண்டு வேல்யூஸ் எங்கே வரும் அப்படின்னா பெஸ்ட்டில் 5ங்கிறது எடுத்துக்கும், பிங்கிற இடத்துல 10ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா. சீன் அப்படிங்கிறது கீபோர்டில் நம்ம கொடுக்குற அந்த டேட்டா வந்து மெயின் மெமரி வழியாக ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா C = A + B இந்த எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போ ஏல 5 ப்ளஸ் பியில் 10, சியில் என்ன ஆகும்னா 15ன்னு அசைன் ஆகிடும். ஏன்னா அடிஷன் ஆகி சியில் 15ன்னு இருக்கும். இப்போ திரும்ப என்ன செய்கிறோம் அப்படின்னா சி அவுட். ஓகேங்களா. சி அவுட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வழியாக என்ன செய்கிறோம் தி சி வேல்யூஸ்னு பிரிண்ட் ஆகும். இப்போ சியில் இங்கே என்ன இருக்குன்னா 15ன்னு இருக்கும். அப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா தி சி வேல்யூ ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு 15ன்னு வரும். அதோட ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா.